Hello aspirants, welcome to the session. So நம்ம இப்ப பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். ஓகே, ஸோ மெயின்ஸ் லெவல் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வந்து நிறைய ரீட் பண்ண கத்துக்கோங்க, சரியா? ஸோ அப்ரோச் பண்றோம் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வெக்காப்ஸ் அதிகமா இருக்கலாம், இல்லாட்டி ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கணும். ஏன்னா நிறைய காம்ப்ரிஹென்ஷன் ஆர் இந்த மாதிரி பேராஜம்பிள்ஸ் இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல பார்த்ததை விட கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கும்ல. ஸோ அதனால வந்து எவ்வளவு முடியுமோ டெய்லியும் வந்துட்டு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து எல்லாத்துக்குமே ஃபேவரிங்கா இருக்கும். லைக் க்ளோஸ் ஆர் பேராஜம்பிள்ஸ் எது நீங்க எடுத்தாலுமே இந்த விஷயம் நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்றதுனால யூஆர் ட்ரைங் டு ரீகால் ஆர் என்ன அங்க போட்டிருக்கு அப்படின்றத நீங்க வந்து ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து அது பிளஸ்ஸா தான் இருக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எப்பவுமே நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேயா? ஸோ கோயிங் இன் டு த செஷன் நமக்கு வந்து இதை ஃபுல்லா வந்து ரிவ்யூ பண்ணிக்க வேண்டாம். நீங்க எக்ஸாம் பண்ணும்பொழுது ஃபுல்லா ரிவ்யூ பண்றதை விட நம்ம காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஷஃபிள்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ எக்ஸாக்டா வந்து 5 கொஸ்டின்ஸா நமக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஜஸ்ட் கோ ஹெட் வித் வாட் எவர் யூ ஆர் டூயிங், சரியா? அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போறோம். ஸோ இங்க காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் டீடைல்டா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபுல்லா ரீட் பண்ணும்பொழுது என்ன வந்து ஏன் வந்து நான் ஃபுல்லா ரீட் பண்ணணும் அப்படின்ற சொல்ற ரீசனுமே நான் சொல்றேன். ஓகேயா? ஸோ ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அப்ரோச் பண்ணும்பொழுது கொஸ்டின்ல இருந்து போக சொல்லியிருக்கேன். இப்போ கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு, ஸோ எதனால நம்ம ஃபுல்லா ரீட் பண்றோம் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஓகே, ஸோ இங்க கீழே பாத்தீங்கன்னா which of the following is true according to the இந்த பேசேஜோட கான்செப்ட் படி என்ன கான்டெக்ட்ல இருக்கோ ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ட்ரூன்னு நீங்க பார்த்தாலே இது எல்லாமே நான் செக் பண்ணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இங்க வந்து which of the following alternative is very helpful in the plastic waste management policy. ஸோ எது வந்து வெரி ஹெல்ப்ஃபுல், ஸோ இங்க வந்து மைட் பி பெட்டரா இருக்கிறதும் இங்க இருக்கலாம். ஓகே, ரொம்ப வந்து எக்ஸஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயமும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைட்டில். ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா பேசேஜை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணாதான் சொல்ல முடியும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன் யூ ஹேவ் டு செக். am I ரைட்? ஸோ இது வந்து ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிற மாதிரியும் இல்லை நமக்கு. இங்கே வந்து ஒரு 2 சினோனிம் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னும் பொழுது என்ன பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நியர்பை மீனிங்கும் நமக்கு இருக்கும். ஸோ 3 கொஸ்டின் வந்து ஓகேயா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் வந்து இட் இஸ் எரர் ஸ்பாட்டிங். அடுத்தது intended in the passage. Okay, so இப்போ 3 questions is okay and 4 questions பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணா மட்டும்தான் சொல்ல முடியற மாதிரி கொஸ்டின். ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா க்ளூஸ் எடுத்துட்டு போய் பார்க்க முடியாது, சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ரீட் பண்ணணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இன்டைரக்டா இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பின்னாடி வச்சுட்டு இன்னும் பெட்டரா ஈஸியா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இல்ல ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இதுதான் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் சினோனிம் ஆன்டோனிம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டுருங்க எக்ஸாம்ல போடும்பொழுது, சரியா? அதுக்கப்புறமா full passage we have to read. Okay, சரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செஷன்ல we are going to read the full passage where அதுல என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துதான் நம்ம டைட்டில் எல்லாம் சூஸ் பண்ண போறோம், சரியா? ஓகே, ஸோ ரீட் பண்ண போறோம் அப்படின்னும் பொழுது வந்து டோன்ட் குவிட் இட். ஓகேயா? ஸோ பேசேஜ் நம்ம ரீட் பண்றதுனால 7 மார்க் 8 மார்க் கிடைக்குது அப்படின்னும் பொழுது இட்ஸ் அ ஆடட் அட்வான்டேஜ். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும் 1 மார்க் வாங்குறதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்டுமே இதுக்கு போடுறது வந்து கொஞ்சம் எக்ஸஸா இருந்தாலே நிறைய கிடைக்க போகுது, சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். The Central Pollution Control Board has put 52 producers, brand owners and importers, including big online retailers such as in the Amazon and Flipkart and companies such as Patanjali Ayurveda and Britannia on notice. எதுக்கு? For failing to take responsibility for their plastic waste. So இந்த மாதிரி விஷயம் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்க ப்ராடக்ட்ஸ், they are sending it through plastic covers, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுல. ஸோ இங்க வந்து they are trying to quote plastic waste இருக்கு, they are not taking responsibility, failing to take responsibility. ஸோ இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா அப்படியே ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ these and other entities with a large plastic footprint need to respond with alacrity. ஓகேயா? ஸோ இங்க வந்து அதோடைய எப்படி வந்து அதோட பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இட் இஸ் 8 years since the concept of extended producer responsibility was incorporated. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல வருது அப்படின்னா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் தென் இது வந்து ஒரு எரர் ஸ்பாட்டிங்கா கண்டிப்பா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம டைமும் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ extended producer responsibility was incorporated into plastic waste management rules, but municipal and pollution control authorities என்ன பண்ணிருக்காங்க, has failed to persuade
கமர்ஷியல் ஏஜென்ட்ஸ். பெர்சுவேட் இஸ் வாட் நம்மள ஒரு விஷயத்தை வற்புறுத்தி இல்லாட்டி வலியுறுத்தி செய்ய வைக்கிறாங்களே, ஸோ பெர்சுவேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னும். ஸோ அதுக்கு இதை சொல்லலாம். ஸோ கமர்ஷியல் ஜெயின்ஸ் டு புட் இன் பிளேஸ் அ சிஸ்டம் டு கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் த வேஸ்ட். ஸோ இங்கேயும் எரரும் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஹேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாவே பிளாஸ்டிக் வேஸ்ட் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இங்க 8 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்ற கான்செப்டை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ டைட்டர் ரூல்ஸ் இன் 2016 வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிலேட்டடா, அண்ட் சம் அமெண்ட்மெண்ட்ஸ் 2 இயர்ஸ் லேட்டர். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா திருப்பி 2 இயர்ஸ் லேட்டர் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. புட் த ஒன்னஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். வாட் இஸ் ஒன்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தி பேசும்பொழுது ஒன்னஸ் சொல்லலாம். ஆன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் பிராண்ட் ஓனர்ஸ் டு கம் அப் வித் அன் ஆக்ஷன் பிளான் ஃபார் த ரிட்ரீவல் ஆஃப் வேஸ்ட். ஓகே, அதாவது அந்த வேஸ்ட்டை கம்மி பண்ற பத்தி பேசுறதுக்கு ரிட்ரீவல்னு சொல்லலாம் ஆஃப் வேஸ்ட் வித்தின் 6 months to a year, but that too failed to take off. ஓகேயா, ஸோ அதுவுமே நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு. Mountains of garbage with a heavy plastic load have been growing in suburban landfills. ஓகேயா, ஸோ நார்மலா நிலப்பரப்பு அப்படின்னும் பொழுது நிறைய இடத்துல வந்து மவுண்டன்ஸ் ஆஃப் கார்பேஜ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் சைட் ஆஃப் சிட்டி டுவெல்லர்ஸ். ஓகே, ஸோ நம்ம சிட்டியில இருக்கவங்க பார்க்க முடியாது, பட் சபர்பன்ல வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. வித்வுட் டிட்டர்மைன்ட் ஸ்டெப்ஸ் த கிரைசிஸ் இஸ் சர்டன் டு வர்சன். ஸோ இன்னுமே வந்து கொடூரமா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இட் ஷுட் பி நோட்டட் தட் த ரீட்டைல் செக்டார் எக்ஸ்பர்ட்ஸ் இ-காமர்ஸ் டு க்ரோ ஃப்ரம் அபவுட் $38.5 billion equivalent in 2017 to $200 billion by 2026. ஸோ இங்க என்ன ஆரம்பிச்சிருக்கு, எல்லாமே இ-காமர்ஸ்னால தான். ஓகே, எல்லாமே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் மூலியமா தானே வாங்குறோம். லைக் அமேசான், ஃபிளிப்கார்ட்ஸ் எல்லாம் டெலிவரியோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி வருது, ஸோ இதனால வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட், given the role played by packaging, so this is the main thing, packing and sending, the waste management problem is likely to become alarming. ஓகேயா, ஸோ இது வந்து ஒரு சைன் ஆஃப் அலார்மிங். இந்த மாதிரி வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குல்ல, ஸோ அது ஒரு சீரியஸ் கண்டிஷன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ there is also a big opportunity here. என்ன opportunity which the trade, municipal governments and pollution control authorities need to see. Okay, the two prongs of the solution are packaging. So ரெண்டு prong, அதாவது ரெண்டு சொல்யூஷன் என்னன்னா, பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஆர் பேக்கேஜிங் இனோவேஷன் தட் ரெடியூசஸ் இட்ஸ் யூஸ் பை யூசிங் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இந்த பேக்கேஜிங்க்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அப்ஸ்கேலிங் வேஸ்ட் செக்ரிகேஷன், கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ரெமெடி, அதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் போட்டு பண்ணோம்னா இதுக்கு நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். சரி, ஸோ ரிகவரிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் கார்பேஜ் ஷுட் பி ஹை priority. Okay, so இந்த மாதிரி விஷயத்தை ரிகவர் பண்ணி எடுக்கிறோம்ல. Okay, considering that India is the third largest consumer of materials after Chinaவோ யூஎஸ்ஓக்கு அப்புறம் நம்ம தான் வந்துட்டு தேர்டா இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. The Economic Survey 2019 வந்து என்ன estimates that India's demand for total material will double by 2030. So இந்த demand, material demand வந்து 2030ல டபுளா இருக்கும் at current rates of growth படி பார்க்க முடியுது. ஓகேயா, சரி. ஸோ இந்த பிளாஸ்டிக் இதை பத்தி it is not only a comprehension but then it is conveying a message for us also. So பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஓகே. So next என்ன சொல்லியிருக்காங்க, plastics may be less expensive than other inputs in manufacturing, but recycling them into a new product extends their life and provides a substitute for virgin material. சரியா, ஸோ இதை வந்து பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அ பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் கவர்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அது வந்து என்ன ஆகும், நம்ம லேண்ட்ஃபில்ஸில் வந்து போடுறாங்க, லேண்டில் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் ஹைலைட் ஆகி தெரியும் பாருங்க. இட் இஸ் நாட் பயோடிகிரேடபிள். சரியா, ஸோ மண்ணோட அப்படியே ஆயிரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கணும் ஆக்சுவலா. ஓகேயா, சரி. ஸோ கீப்பிங் தெம் அவுட் ஆஃப் த என்வாயர்மெண்ட் ரெடியூசஸ் கிளீன் அப் அண்ட் பொல்யூஷன் cost. Okay, so இதெல்லாம் வந்து when you avoid it, so clean-ஆவும் இருக்கும், pollution cost-மே கம்மியாகும். So unfortunately, in spite of legal requirements, municipal and pollution control authorities fail to see this and mostly pursue business as usual waste management methods. Okay, so இவங்கெல்லாம் பார்க்க விட்டுருக்காங்க, பார்க்காதனால அந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, so usual waste-ஆ அது மாறிடுச்சு. Okay, so recyclable waste வந்து it is rendered useless when it gets mixed with other articles. Okay, so இது வந்து என்ன ஆகுது, பிளாஸ்டிக்ஸ் போயிட்டு மற்ற ப்ராடக்ட்ஸோடையும்
மிங்கிள் ஐ மீன் சேர்ந்துருது. சேரும் பொழுது ரீசைக்கிளபிள் வேஸ்டோடையும் சேர்ந்து அந்த ப்ராசஸை வந்துட்டு இன்னுமே வந்து அதை எடுத்துட்ட பிறகு தான் இவங்க மற்ற ப்ரொசீஜரை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வந்து டஃப் ஆக்கி விட்டுரு. ஸோ ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் ஹேவ் நாட் ஃபெல்ட் கம்பெல் டு டேக் பேக் த thousands ஆஃப் பாலி பேக்ஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக் envelopes அண்ட் ஹேர் பில்லோஸ் யூஸ் டு குஷன் ஆர்டிகல்ஸ் இன்சைட் த கார்ட்போர்ட் பாக்ஸ். ஸோ அதுக்குள்ள வச்சு கொடுப்பாங்கல்ல பிளாஸ்டிக் ஆனது, அதை வந்து அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்கணும், அவங்கள கம்பல் பண்ணல இன்னும் டு டேக் பேக் அப்படின்றாங்க. ஓகே, திஸ் இஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு மோர் டெவலப்ட் மார்க்கெட்டர்ஸ் வேர் தே ஆர் ட்ரைங் அவுட் லேபிள்ஸ் ஆன் packages with clear recycling instructions. ஓகேயா, ஸோ சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மேல வந்து கான்ட்ராஸ்டா இது வந்து ரீசைக்கிளபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி போட்டே ஒரு சில இதை கொடுக்குறாங்க. சரியா, ஸோ தீஸ் கம்பெனிஸ் கேன் ஃபார்ம் வேஸ்ட் கோஆபரேட்டிவ்ஸ் இன் இந்தியா எம்ப்ளாயிங் இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ். இன் சச் அ மாடல் கன்சியூமர்ஸ் வில் ரெஸ்பாண்ட் ரெடிலி இஃப் தே ஆர் incentivized to return segregated plastic waste. ஓகே, ஸோ கொடுத்த பிறகு திருப்பி ரிட்டர்ன் பண்ற அந்த கான்செப்டை கொண்டு வரதை பத்தி தான் மோஸ்டா இருக்கு. So making municipal and pollution control authorities accountable is also equally important. Okay, so அவங்க யார் ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க, பிசினஸ் அப்படியே அந்த மெத்தட் படி போயிட்டு இருக்குன்னு விட்டுட்டாங்கல்ல, ஸோ அந்த முனிசிபல் அண்ட் பொல்யூஷன், ஸோ அதுவுமே வந்து அக்கௌண்டபிளா ஈக்குவலா இம்பார்ட்டண்டா அவங்க எடுக்கிற டெசிஷனையும் நம்ம எடுக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ வந்து ஒரு ஐடியா ஆன் த பேசேஜ் கிடைச்சிருக்கோம். ஏன்னா 4 கொஸ்டினுமே நம்ம ஃபுல்லா செக் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் ஃபுல்லா ரீட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம போடலாம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும், கவர்மெண்ட் டிசைடட் டு கலெக்ட் த பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் கீப் இட் ஹியூஜ் டம்ப் யார்ட். அப்படியா, ஸோ அப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா. அடுத்தது, ஸோ இன்ட்ரடியூஸ் இன்னோவேட்டிவ் பிளாஸ்டிக் லெஸ் பேக்கிங் சிஸ்டம்ஸ் அண்ட் மானிட்டர் ப்ராப்பர் வேஸ்ட் செக்ரிகேஷன் மெத்தட்ஸ். ஓகே, அடுத்தது, கவர்மெண்ட் டிசைடட் டு பேன் த ப்ரொஃபஷன் ஆஃப் ரேக் பேக்கிங். வாட் இஸ் ரேக்னா, ஒரு மாதிரி கந்தல் துணின்னு வாங்க, இல்லாட்டி வந்து வேஸ்டான பொருட்கள் அப்படியே போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ வீக் ஆயிடுச்சு இல்லை கந்தல் கோலமா இருக்கு அப்படின்றத ரேக்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் பேஸ்ட் பேக்கிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ எதுக்காக இதை சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் ட்ரூ, செகண்ட் ஆப்ஷன் தான் ட்ரூ, வேர் அவங்க வந்து இன்னோவேட்டிவ் பிளாஸ்டிக் வந்து எக்ஸஸ் பேக்கிங் சிஸ்டமோ இல்லை மானிட்டர் ப்ராப்பர் வேஸ்ட் செக்ரிகேஷன் மெத்தட்ஸை கொண்டு வரதுக்கு பேசியிருக்காங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் என்னது இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் இன் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாலிசியில எது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்டர்னேட்டிவ் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க மேல ஃபுல்லா படிச்சதுனால ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ டு டெவலப் பிளாஸ்டிக் வேஸ்ட் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் இல்ல இன்ட்ரடியூஸ் இன்னோவேட்டிவ் பிளாஸ்டிக் லெஸ் பேக்கிங், அதே பாயிண்ட் இருக்கு வேர் வி saw this point. ஓகே, ஸோ அப்போ 2 கண்டிப்பா வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப பி கண்டிப்பா வரப்போகுதுன்னா நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்லாம் தேவை, இது இருக்கலாம். ஓகேயா, ஸோ இதுல வந்து நமக்கு ஏ மேலேயும் டவுட் இருக்கு, ஏன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம் கொண்டு வரதும் சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இங்க இருக்கும்போது சியும் ஓகே, சி வி டிடன்ட் செக், அப்ப சி மட்டும்ன்றது வரப்போறது இல்லைல்ல. ஸோ பி இருக்கு, இங்க ஏ பின்னு இருக்கு, நெக்ஸ்ட் இ ஒன்லின்னு இருக்கு. ஓகேயா, ஸோ நன் ஆஃப் தி அபவ் நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் வி ஆல்ரெடி காட் திஸ் பி அண்ட் ஏ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ அண்ட் பி வந்துருச்சுன்னா இதையுமே நம்ம செக் பண்ண தேவையில்ல, ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து what is a suitable title for the given passage. So ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தானே இருக்கு. So picking out plastic on recycling and waste management இல்ல plastic free world, role of rag pickers in the plastic world இல்ல plastic and upcoming business. So don't assume anything. ஒரு டைட்டில் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னும் போது ஃபுல் ஆஃப் அசம்ஷன்ல தான் வருது. ஓகேயா, ஸோ நீங்க சூஸ் பண்ணும்பொழுது அங்க உள்ள என்ன ரிலேட் பண்ணி பேசினாங்க, ரேக் பிக்கர்ஸ் அதாவது அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்களா, அதை வந்து எடுக்கிற பர்சனை பத்தி பேசியிருக்காங்களா, இல்லாட்டி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ வேர்ல்டு இருக்கணும்ன்றது அவங்களுடைய கான்செப்ட் அண்ட் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்க மைண்ட்ல அப்படி ஒன்று இருக்கலாம். பட் ஆனா எக்ஸாக்டா வாட் இஸ் ஸ்போக்கன் ஹியர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இட் இஸ் picking out plastic on recycling and waste management தான் கரெக்டா சொல்ல முடியும். ஓகேயா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அலக்ரிட்டி. நெக்ஸ்ட் வந்து வில்லிங்னஸ். ஸோ அலக்ரிட்டி அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க ஓவர் இன்வால்வ்மெண்ட் எடுத்து யூஆர் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, ஓகே, ஸோ அப்போ இனர்ஷியானா செயலற்ற தன்மையா இருக்கும். ஓகே, அவர்ஷன் இஸ் வெறுப்பா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஸ்லோத் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல வந்து சோம்பலா இருக்கிறதுக்கு. அப்போ இந்த வேர்ட் நெகட்டிவ், இந்த வேர்டும் நெகட்டிவ், இதுவும். பட் ஆனா இங்க வந்து we need a positive word வேற ஒரு விஷயத்தை பண்றதுக்கான தூண்டுதல் இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. வேற வில்லிங்னஸ்ன்றது வந்து
it is a positive word. புரியுதா? இப்ப சப்போஸ் உங்களுக்கு இதுக்கெல்லாம் மீனிங் தெரியுது, hours situations, ஓகேயா? சோ வெறுப்பான சிச்சுவேஷன் இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸ்லூத் அப்படின்றது நம்ம பார்த்த ஒரு வேர்ட், ஓகே? சோம்பலா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. இனர்ஷியான்றது என்ன சொன்னேன் நானு, செயலற்ற தன்மையா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து செயலே இல்லாம இருப்பாங்கல்ல, அது சொல்லுவாங்க. அப்போ ஆப்வியஸா யூ நீட் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், next question. Okay, so honest அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it talks about duty or responsibility. ஓகேயா? சரி, அப்போ டியூட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ ஒரு பர்சன் பண்ணணும் அப்படின்றது வந்து it is what? It is a stress and it is a burden. ஓகேயா? ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம இது எல்லாமே இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசுற மாதிரி இருக்கும். அப்போ burden, stress or liability எதுவுமே வராது. advantage which is opposite தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த வேர்ட் லேண்ட்ஃபில்ஸ். சரி, ஓகே. ஸோ ஜங்க் யார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா, ரீசைக்கிள் முன்னாடி இருக்கிற ஸ்கிராப்பை வந்து நம்ம ஜங்க் யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்டிக் ஸ்கிராப்ஸை சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் சால்வேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை ஒரு டிசாஸ்டர் இருக்குன்னா அது மூலியமா கலெக்ட் ஆகிற விஷயத்த நம்ம சால்வேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேக் ஸ்கிராப்பிங்னா என்ன சொன்னேன், தேவையில்லாம போட்டிருக்க அந்த கந்தல் கோலத்துல இருக்கிற ஒரு துணியா இருக்கலாம், இல்ல வாட்எவர் பிளாஸ்டிக்கா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ரீசைக்கிள் பிளான்ஸ்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி பயோடிகிரேடபிள். அது ஒன்றும் லேண்ட்ஃபில்ஸா இருக்க போறது இல்லை. அப்போ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எதுன்னு சொல்லலாம், ஜங்க் யார்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ஜங்க்னும் பொழுதே நமக்கு நார்மலா தெரியும். ஓகேயா? ஸோ அது ஃபுட்ல நமக்கு தெரியும். இங்க அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள் வந்து ஸ்கிராப்பா நமக்கு இருக்கு, லைக் பிளாஸ்டிக்ஸ். அதை தான் நம்ம இந்த பேசேஜ்ல பேசியிருக்கோம். ஓகே, ஸோ வைல் ரீடிங் த பேசேஜ் நம்ம இந்த எரர் ஸ்பாட்டிங்கை கண்டுபிடிச்சோம்ல. ஸோ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? Okay, so let's read it again. It is 8 years since the concept of extended producer responsibility was incorporated into plastic waste management rules. But municipal and pollution control authorities but use பண்ணிருக்காங்க. அப்ப முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிட்டு பிறகு பட் முனிசிபலும் பொல்யூஷன் கண்ட்ரோலும் அத்தாரிட்டிஸ் ரெண்டுமே சொல்லி முடிக்கும் போது ப்ளூரல்ல இருக்கு. இங்க ஹேஸ் கொடுத்துருக்காங்க. யூ நீட் ஹேவ். ஓகேயா? ஸோ இங்க எழுதுறேன், நமக்கு என்ன தேவை, ஹேவ் தான் நமக்கு தேவை. ஹேஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ V3 இருக்கு, டு பர்சுவேட் கமர்ஷியல் ஜெயின்ஸ் டு புட் இன் பிளேஸ் அ சிஸ்டம் டு கலெக்ட் த ப்ராசஸ் த வேஸ்ட். ஓகே, ஸோ எங்க எரர் இருந்தது, சி பார்ட்ல மட்டும் தான் நமக்கு எரர் இருந்தது, which is option 3. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், what is which of the following is intended in the given passage? So என்ன கொடுத்திருந்திருக்காங்க, ஸோ இதுல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். நம்ம 15ன்ற நம்பரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கல, சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன், டு கிரியேட் அவேர்னஸ் regarding recycling plastic. Okay, next to suggest steps that which can help to monitor plastic waste management இல்ல banning the waste collection. so இங்க waste collection என்ன waste ன்னு கொடுக்கல. okay, so to create awareness regarding recycling plastic பத்தி சொல்லியிருக்காங்களா, இல்ல பிளாஸ்டிக் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ண, அந்த ஆன்லைன்ல இ-காமர்ஸ் மூலியமா பண்ற இந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து திருப்பி ரிட்டர்ன் அந்த பாக்ஸஸோ அந்த பிளாஸ்டிக்ஸோ எடுக்கிறத பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆப்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ஸோ இட் இஸ் வாட், தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ பார்த்து போடுங்க. இந்த மாதிரி 2 கிளாஷ் இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அது என்னன்னு அனலைஸ் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு find it. ஓகேயா? ஓகே, ஸோ வாட் இஸ் lavish? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணலாம். ஆல் தீஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கேரி த கிவன் வேர்ட். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்லயுமே இந்த வேர்ட் நமக்கு இருக்க போகுது. ஆனா ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் இன் விச் த வேர்ட் ஃபிட்ஸ் டு மேக் த grammatically or meaningfully correct. okay, அப்ப lavish அப்படின்ற வேர்டை நம்ம முக்காவாசி ஸ்பெண்டிங்ல கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ எக்ஸஸா வந்து ஒரு பர்சன் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது, இல்ல ஜெனரஸா இருக்காங்க, தாராள பிரபு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் ஆர் ஜெனரஸ். பட் இந்த ஸ்பெண்டிங் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி ஃபூலிஷா ஸ்பெண்ட் பண்றாங்க, ஃபூலிஷ்லி த பர்சன் இஸ் ஸ்பெண்டிங் கூட நம்ம சொல்லலாம்ல. ஓகே, அப்போ இங்க வந்து எந்த சென்டென்ஸ்க்கு அது கரெக்டா நமக்கு உட்கார்ந்துருக்கு அந்த வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு we're gonna check. ஓகே, ஸோ இங்க படிக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி ஹெவி வெயிட்ஸ் routinely spend millions of dollars and extravagant and lavish parties to grab attention. ஓகேயா? ஸோ this talks about ஒரு foolish
ஆனா ஒரு பர்சன்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ராவெகன்ட் அண்ட் லாவிஷ் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸா செலவு பண்றவங்களோ இல்ல ஃபூலிஷா ஒரு விஷயத்த வந்து பண்றத சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம நெகட்டிவ் வேர்ட் வேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன். So before he went bankrupt, he used to have a lavish lifestyle and arrogant nature towards everyone. Okay, so இவங்க வந்து எப்படி இருப்பாங்க, ஒரு டிஃப்ரெண்டா நெகட்டிவிட்டியோட அவங்க வந்து மத்தவங்க கிட்ட அப்ரோச் ஆகுறதோ இல்ல arrogant is what ரொம்ப வந்து கோவமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ரொம்ப வந்து லைக் ரொம்ப ரூடா இருப்பாங்க சரியா. ஸோ அவங்கள நம்ம ரொம்ப அரகென்ட்டா இருக்காங்க, அரகன்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ வேர் இங்கேயுமே வந்து இட் கேன் பி யூஸ். ஸோ ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைலை வந்து காமிக்கிறாங்க, எக்ஸஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் லைஃப் ஸ்டைல் சொல்லலாம், இல்லை நெகட்டிவ் வைபோட இருக்கிறதையும் சொல்லலாம். ஸோ வேர் இங்க பேங்க் கரப்ட் இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு ரிசெஷன் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஓகேயா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். The government has set up a committee of experts to advise the new lavish project. ஓகேயா, ஸோ இங்க ப்ராஜெக்ட் வந்து லாவிஷ் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. a person can be lavish. ஓகேயா, ஸோ ப்ராஜெக்ட் லாவிஷா இருக்குதுன்றது it is not possible. ஓகேயா, ஸோ lavish spending happened in this particular project நம்ம சொல்லலாம். ஓகேயா, ஸோ lavish project நம்ம இங்க சொல்ல முடியாது. அப்ப தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வரல. ஓகே, ஸோ ஒன்னுன்றது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கும் பொழுதே நமக்கு இது மேலே டவுட் வந்திருக்கும், நெக்ஸ்ட் இது மேலே டவுட் வந்திருக்கும் இது. ஸோ அப்போவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இது ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது ரெண்டாவது ஒன்றும் உள்ள வருது அப்படின்னும் பொழுது இந்த ஒன்னை நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். யூ வில் ஹாவ் அ கிளாஷ் வித் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஓகே, ஸோ கடைசியில் நீங்கள் இதை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். கண்டுபிடிக்கும் பொழுது ஃபோர்த் ஆப்ஷன் நம்ம ஆன்சர்னு கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ எந்த கேஸ்லலாம் ஒரு ஆப்ஷனை செக் பண்ணாமல் நம்ம போட முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. ஓகேயா, எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸாம்ல செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் சரியா, எவ்வளோ ஈஸியா போட முடியும் அப்படின்றத பாக்குறது. ஓகே, ஸோ வாட் இஸ் கியூவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ட்ரெம்பிள் ஆர் டு ஷிவர் இல்ல ஷேக் ஆகிற ஒரு விஷயத்த சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஷிவர் ஆர் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னும் பொழுது கியூவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இங்க வந்து சென்டென்ஸ்ல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த டெசர்ட். ஓகே, ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து கியூவர் வித் கியூரியாசிட்டி வென்எவர் த ட்ரெயின் டிஸ்சார்ஜஸ் அ கன்சைன்மெண்ட் ஆஃப் டூரிஸ்ட். ஓகே, ஸோ அங்க வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு, ட்ரெயின் வந்து அந்த கன்சைன்மெண்ட் லோட்ஸ் எடுத்துட்டு போவாங்கல்ல, ஸோ அதை எடுத்துட்டு போகும்போது டூரிஸ்ட் வந்து அங்க ஒரு அந்த டெசர்ட்ல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரியா. சோ அப்ப இந்த வேர்ட் கரெக்டா தானே யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும்னா இதுதான். சோ இதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன். சோ இப்போ நான் 3 செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 3 வரல அப்படின்னா இந்த ஆப்ஷனை நான் வந்து போட வேண்டாம். ஓகேயா, ஸோ 3 வரல அப்படின்னும் பொழுது அந்த ஆப்ஷன் மட்டும் தான் எடுக்க முடியும். நான் 2வும் செக் பண்ணாதான் இங்க போட முடியும். ஸோ 3மே செக் பண்ணோம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, த ஈவினிங் வாஸ் அ கியூரிங் அஃபேர். ஓகேயா, ஈவினிங் எப்படி ஷிவர் ஆகும், இங்க கான்செப்டே இல்லைல்ல. ஸோ த ஈவினிங் வாஸ் அ கியூரிங் affair with glorious food and an endless supply of cool drinks. எப்படி வந்து ஒரு ஈவினிங், you cannot say that. Next one. The government is planning cured festivities to entertain all the friends that it claims to have. So இங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவலை பத்தி பேசியிருக்காங்க. அது எப்படி ஷிவரிங்கா இருக்கும், ரெண்டுமே வராது. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ எதுக்கு அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ சோலிட்யூட் அப்படின்னா சோலோ அப்படின்னு பார்த்துருப்பீங்க பாட்டு பாடும்பொழுது. அப்போ என்னது, தனியா தானே பண்றாங்க. ஓகே, அப்போ திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் லோன்லினஸ் சரியா. லோன்லினஸ் சொல்லலாம், இல்ல ஐசோலேஷனா இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுதும் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க வந்து செக் பண்ணலாம் எது வந்து கரெக்டா இருக்குன்ட்டு. The cells were quite large and some prisoners chose to share with 2 others rather than face solitude. ஸோ இங்க வந்து செல்லு பெருசா இருக்கு, பிரிசன்ல இருக்க செல் வந்து பெருசா இருக்கு, வேற ரெண்டு பேரா போட்டிருக்காங்க. ஸோ ராதர் அவங்க தனியா இருந்திருந்தா அவங்க அலோனா இருந்திருப்பாங்க, இல்ல ஐசோலேட்டடா இருந்திருப்பாங்கல்ல, யாருமே இல்லாம. பட் இங்க இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் பாசிபிள். அப்போ 1 கரெக்டா வருது. ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி இருக்கனால வில் ப்ரொசீட் வித் இட். ஸோ பிளான்ஸ் ஆன் containers are made of solitude materials. ஸோ இங்க வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ரெண்டுமே நவுனா தான் இருக்கு. solitude materials they must be watered more often than those in
plastic pots. So this sentence is not possible because first of all இங்க material noun தான் இதுவும் noun தான் ஓகேயா. so plants வந்து containers are made of solitude material சொல்ல முடியாது. plant வந்து containers வந்து தனியான மெட்டீரியல் என்ன தனியான loneliness ஓட மெட்டீரியல் தெரியல. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஸோ environmentalists have begun a solitude campaign ஓகேயா. ஸோ இங்க பாருங்க இங்க ஃபேஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கு வந்து சொல்றாங்க rather than face solitudeன்னு சொல்லிட்டு நவுனை கொடுத்துருக்காங்க. பட் இங்க எல்லாமே கேம்பைனுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் கேம்பைன் பொழுது ரெண்டுமே நவுனா வருது. அப்போ கண்டிப்பா தேர்டுமே நமக்கு வராது. ஆப்ஷன் 1 தான் நம்ம சொல்ல முடியும். கேம்பைன் எப்படி வந்து ஒரு லோன்லினஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே டிஃபைன்ஸ் அ பர்சன் ஆர் இப்போ ஒரு சிச்சுவேஷனை கூட சொல்லலாம். ஓகே solitude இருக்கு, லோன்லினஸ் இல்லை ஐசோலேஷனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். pristine அப்படின்னா என்ன அர்த்தம்னா which is clear-ஆ இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. இல்ல preserve பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே சரி pristine. ஓகே crystal clear அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்கல்ல. ஓகே the stairs were recently carpeted and the paintwork had changed from antique brown to pristine white. Okay so clear white ஆ இருக்கு. so this is possible. next one. this part of the forest is pristine, untouched, with vast flora, mountains and interesting people including original tribes. okay so இதுக்கு இன்னொரு ஒரு word கூட நம்ம சொல்லலாம். uncontaminated or எதுமே ஆவாம இருக்கிறது. okay contaminated. ஓகேயா okay so this is CONT. okay so இங்க என்ன எழுதி இருக்குன்னா CONT AMINATED. okay contaminated அப்படின்னு சொல்லலாம். so is clear அதாவது வந்து எந்த விதமான கெட்ட விஷயமும் ஆட் ஆகல. இப்ப contaminated waterனா அழுக்கு தண்ணின்னு சொல்லுவோமா, இங்க வந்து பியூரா இருக்கு. is pristine, untouched இருக்கு with vast flora. flora faunaன்றது plants and animals சொல்லுவோம்ல. flora அப்புறம் mountains and interesting people including original tribes. okay so where this is also okay so this is also following right. next one. so there was a sense of pristine as the snow fell heavier and the wind blew rope out across the face. அப்போ there was அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இந்த was வந்து இதைதான் குறிக்குது. ஓகே so எப்பவுமே there here வந்தா பின்னாடி இருக்கிற என்ன விஷயமோ அதை தான் குறிக்கும். okay a sense of so you need a noun. இங்க வந்து pristine as the snow அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so இப்போ வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்க pristineன்ற word வந்து snowக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. pristine snowன்றத பக்கத்துல யூஸ் பண்ணிருக்கலாம். pristine as the snow fell heavier and the wind blew ropeன்ட்டு சொல்ல முடியாது. ஓகே so ஏன் சொல்ல முடியாது? it doesn't preserve பண்ணல which is like uncontaminated இருக்கிற ஒரு விஷயத்தை இங்க வந்து you cannot relate it with the snow. புரியுதா? so third option நமக்கு வராது. அப்ப என்ன வரும்? fourth option which is 1 and 2 follows. next question. next question என்ன கொடுத்திருக்காங்க? column கொடுத்திருக்காங்க. so column approach பண்ணணும் அப்படின்னும்போது clue words நிறைய தேடுங்க, pronounce தேடுங்க, or அந்த leftல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு add on பண்ற மாதிரி இருக்கா, இல்ல இந்த எண்ட்லயும் ஏதாச்சும் போட முடியுதான்றத பாருங்க. ஓகேயா okay so இங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? if you allow banks to fail, depositors who operated under they சொல்ல முடியாது. okay under the physics nobel prize this year. so இங்க வந்து banks பத்தி கொடுத்திருக்காங்க. so இது சொல்ல முடியாதுல. under face ecological crisis. okay so bankலயே ecological crisis. so கண்டிப்பா A and F கூட நமக்கு போகாது. அப்ப A வந்து எது கூடயும் நமக்கு போகல. ஓகே அப்ப A எது கூடயும் போகலன்னா இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, இல்லைன்னா none of the above தான் வரும். ஓகே so B செக் பண்ணுங்க. the triumphs of science are best appreciated when they make. அப்போ நம்ம சொல்லலாம்ல the triumphs of science are so இதுதான் சொல்லியிருக்காங்க are best appreciated when they make human lives easier or safer or simply offer hope. so this is possible. இப்போ CE எக்ஸாம்ல CE செக் பண்ண வேண்டாம், இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். bringing to a close speculation about the winners of winner போது Nobel Prize. ஓகேயா so the physics Nobel Prize this year the Nobel committee decided to award a trio of researchers. trioனானது 3 பேருக்கு கொடுக்கறத தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் நமக்கு ஃபாலோ ஆகும். next one. the judgment by contemporary writers of okay so இங்க வந்து என்ன சொல்ல முடியும்? contemporary writers of நம்மோது we need a noun. contemporaryனா மாடர்னா இருக்கிறதுன்னு சொல்லுவோமா. of
ஆஃப் தெம் அவுட்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க அமால்கமேஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆஃப் ஆங்கர்டு இல்லை, யூ நீட் அ நவுன். ஆஃப்டர் திஸ் ஆஃப் யூ நீட் அ நவுன் விச் இஸ் அ ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ வந்து காங்கிரஸ் லீடர் ராஜீவ் காந்திஸ் லீடர்ஷிப் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம்லி ஹார்ஷ் அண்ட் unforgiving. ஓகேயா, இங்க என்ன பேசியிருக்காங்க, the judgment by the contemporary writers வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் லீடர் இந்த ராகுல் காந்தி அப்படின்றவங்க வந்து லீடர்ஷிப் இஸ் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம்லி ஹார்ஷ் அண்ட் அன்ஃபர்கிவிங்கா இருக்கு. ஸோ வேர் ஏ அண்ட் இ இஸ் பாசிபிள். அப்போ ஏ அண்ட் இ எங்க இருக்கு, மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். எக்ஸாம்ல எல்லாமே போடாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்குன்னா மூவ் ஆன் வித் தட் பர்டிகுலர் ஆன்சர். எல்லாமே செக் பண்ணாமலே முடிச்சிருங்க. ஸோ பிஎஃப் பாருங்க, த பெயின் ரிப்போர்ட் இஸ் அ டேட்டா பேஸ்ட் ப்ரிடிக்ஷன் ஆன் அக்ரி business scenarios, okay, anchored to the agricultural setup at present and predicting its future trajectories in another 20 years. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு சிலது. ஸோ இந்த பெயின் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற இங்கேயும் அக்ரிகல்ச்சர் பத்தி தான் இருக்கு, இங்கேயும் அதை பத்தி தான் இருக்கு. வேர் தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The deceptively easy looking problem of water rushing out of a tap is notoriously difficult to. So இங்க 2 இருக்கு, v1 தேவையா? So அப்போ u வந்து it is what pronoun கொடுத்திருக்காங்க, அது வராது. understand is a base form of verb, right? so இங்க வந்து மலேரியா வேக்சின் பத்தி கொடுத்திருக்காங்க. so என்ன வேக்சின், மலேரியா. so இது adjective கொடுத்திருக்காங்க. so 2 பக்கத்துல இது வருமான்றது செக் பண்ணி பாருங்க. அப்ப tap notoriously difficult to understand as to when it makes a change. transition is what, change from simple streamlined flow to a காம்ப்ளெக்ஸ் டியூபுலண்ட் ஃப்ளோ. சரியா? ஸோ ஸ்ட்ரீம்லைன் இஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே பேசுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டு அ டெபுலண்ட் இஸ் வாட், பேட் சுச்சுவேஷன் நம்ம பேசும்போது சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃப்ளோவை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. வேர் நம்மளுக்கு ஏ அண்ட் இ இஸ் பேர்ட். அப்போ ஏ அண்ட் இ பேர் ஆகுது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். பிஎன்எஃப் செக் பண்ணிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ்ட் anti-malaria vaccine. So இதுவும் health vaccine must count among those triumphs. ஓகேயா, கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 1/2 went to Sukuro Manabe of Princeton University, US and cause Hesselman of. so half பக்கத்துல you need a noun. so community based disaster பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். of decision making is centralized in terms of political management. ஓகே, ஸோ இங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இது இல்லை. ஸோ ஏடியோட வராது. நெக்ஸ்ட் ஆஃப் பக்கத்துல நவுன் வேணும். ஸோ த மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்டீரியாலஜி. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட் பத்தி, யூனிவர்சிட்டி பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து இவர் வந்து எந்த யூனிவர்சிட்டி, மேக்ஸ் பிளாங்க் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்டீரியாலஜி, ஹாம்பர்க், ஜெர்மனி ஃபார் தேர். ஸோ திஸ் இஸ் அ ப்ரொனவுன் விச் இஸ் டாக்கிங் about plural things, right? so அப்போ இந்த 3 பேரை பத்தி பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த சென்டென்ஸை நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஓகே, அப்ப ஏ அண்ட் எஃப் வருது அப்படின்னும் பொழுது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம், பிஇ செக் பண்ணா நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி சிஏ கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்தர் ரிசர்ச் வில் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரெசிப்டர்ஸ் இன் ஆஃப். 2 ப்ரிப்போசிஷன் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். சிஏ செக் பண்ணிக்கோங்க. The contrast between the Congress and the BJP is stark, not in terms of decision making, which is centralized in both cases. Okay, so but in terms of, so term அங்கேயும் இருக்கா, overall political management, where BJP Congress போது political management சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இன்னையோட செஷன் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நிறைய விஷயங்களை கத்திருப்பீங்க, நிறைய என்ன சொல்றது, ஒரு பிளாஸ்டிக் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயங்க கூட நம்ம பேசேஜ் மூலியமா கத்திருப்போம். ஓகே, ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.